திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு விருதுநகரில் இன்று மாலை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகிறார். திமுக இளைஞரணியில் தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சம் நிர்வாகிகள் நியமித்து மண்டல அளவில் இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பினை இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் நடத்தி வருகிறார். கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு திருவண்ணாமலையில் 1.5 லட்சம் நிர்வாகிகளுடன் மாபெரும் எழுச்சியோடு நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு விருதுநகரில் இன்று மாலை நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள கல்குறிச்சி கலைஞர் திடல் அரங்கில் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த பிரம்மாண்ட மாநாட்டில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளார். தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பில் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட, மாநகர, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர், வட்டம், கிளை மற்றும் வாக்குச்சாவடி அளவிலான இளைஞரணி நிர்வாகிகள் வெண் சீருடை அணிந்து வரலாறு படைத்திட பெருந்திரளாக கலந்து கொள்ள உள்ளனர். 300 ஏக்கர் பரப்பளவிலான மைதானத்தில் பிரம்மாண்டமாக நடைபெறும் மாநாட்டில் 1 லட்சம் நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளனர். மாநாட்டு திடல் மற்றும் இருக்கைகள் முழுமையாக அமைக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. 15 நுழைவு வாயில்கள், 170 ஏக்கர் பரப்பளவில் விரிவான பார்க்கிங் வசதி, 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 27 தண்ணீர் தொட்டிகள் மூலம் குடிநீர் வசதி, 150 தற்காலிக கழிப்பறைகள், 15 ஆம்புலன்ஸ் வாகனங்கள், 6 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மாநாட்டில் பங்கேற்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் குடிநீர், பிஸ்கட், குளிர்பானம், கடலை மிட்டாய், இனிப்பு, காரம் என 9 வகையான சிற்றுண்டி அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. மாநாட்டு திடல் நுழைவு வாயிலில் வாழை, கரும்பு உள்ளிட்ட தோரணங்களால் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு அரங்கில் திராவிட மாடல் அரசின் செயல் திட்டங்கள் மற்றும் திமுகவின் வரலாறு குறித்த கண்காட்சி இடம்பெற்றுள்ளது.